ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஓபி சின்சான். வீடியோ பார்க்குறதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சிஎஸ் ரேங்க் மேட்ச்சு ப்ளே பண்ணிருப்போம். இந்த மேட்ச் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு தான் அதை பற்றி தான் வீடியோ போடுறோம். இப்போ அப்படி இப்படின்னு எகிரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருப்பான்னு சுற்றி பார்ப்போம். சரி அப்படியே கொஞ்ச நேரம் ஓடி போயிட்டு இந்த ட்ரெயினில் நின்றுட்டு பார்ப்போம். அப்புறம் க்ளோவில் எடுத்துகிட்டு இந்த இடத்த போயிடுவோம். நம்ம ஆள் இந்த பவர் வச்சுருக்காரு. நம்ம எனிமி அடித்தாலும் அடிச்சுட்டு கொஞ்சம் ஏறிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டு மேலாம் ஏறி வருவோம். எங்கே தான் இருக்குன்னு தெரில. அதில் பார்த்தா நம்ம இடத்துக்கிட்டே சுற்றிட்டு வந்துருப்பானுங்க. நம்மளுக்கு சரி இங்கேருந்து டேமேஜ் பண்ணி ஒரு ஆள் நாக் பண்ணிருக்கோம். ஸோ ரெண்டாவது ஒரு டேமேஜ் பண்ணோம். இந்த பக்கம் எகிரி வந்து ரைட்டு எகிரி 2 அடி அடிக்குமாங்க. அவன் நாக் பண்ணிட்டேன்னா கில்லு கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் முக்கியமே. இல்லைனா கடைசியாக அவங்க டீமை ட்ரைவ் பண்ணி நம்மளே அடிச்சு பாய் அவங்க வச்சுருவானுங்க. அவங்க நாக் பண்ண எப்பவுமே கன்ஃபார்மாக கில் பண்ணிடணும். ஸோ கடைசியாக ஒரு ஆள் இருப்பான். படிக்கட்டில் எகிரி வந்துட்டு இந்த இடத்துல கட்டி ரூம் பண்ணிட்டு ஏடா பண்ணுறது டேமேஜ் பண்ணோம். நம்ம டீம்மேட்டால் வச்சுருப்பாரு. சூப்பர் ப்ரோ. நம்ம டீம்மேட்டாலும் ஸ்கில் அடிக்கணும். சில டைம் நம்மளும் கில் அடிக்கிறப்ப லைட்டாக டேமேஜ் பண்ணும்போது யோசிக்கல் அடிச்சிருப்போம். ஃப்ரெண்ட்ஸு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறதுனா நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனும் சரியில்லாதனால வீடியோ கொஞ்சம் போட முடியல. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சேனல் ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனும் சரியாக சப்போர்ட் பண்ணி அவங்க இன்னும் இப்போ வீடியோ எடுத்து போட முடியல. அதனால் இப்போ வந்து வீடியோ போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. பைசன் கட்டையும் எடுத்து இந்த மேட்ச் ஆடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக மேட்ச் ஆடிருப்போம். நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுவோம் பாருங்கள். இப்போ இங்கேருந்து எகிரி பார்த்துட்டு எனிமி இருக்கானு சொல்லிட்டு பார்ப்போம். இருக்க மாட்டான். ஸ்ட்ரெயிட்டாக அந்த பக்கம் மூலையிலேருந்து பார்ப்போம். அவன் வரைக்கும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போவோம் எகிரி பார்த்துட்டு. சரி அந்த இடத்துக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு தலைவனை பார்த்தா இங்கே இருப்பான்னு நினச்சின்னு வந்தேன். அதேமாரி ஒருத்தன் இருக்கான். அப்படியே பைசனத்தை ஐத்தி ஒரு பிடிச்சிடணும். அந்த பொண்ணு வந்துடும். அப்புறம் அந்த பொண்ணு நாக் பண்ணிட்டு அந்த டபுள் கில்லை அடித்து கன்ஃபார்ம் கிளியர் பண்ணிருப்பான். கில்லை கன்ஃபார்மாக கிளியர் பண்ணுவேன். நம்ம கூட எப்பயுமே தலைவன் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கான் இந்த மேட்ச்சில். அதான் நமக்கு பிடிச்ச விஷயமே. தலைவர் வந்து இந்த பக்கம் ஏறுவான். சரி இந்த பக்கம் போகும்னு சொல்லிட்டு அப்படி பார்ப்போம். அடுத்தது பார்த்தா இனிமே எங்கே இருக்கான். நம்மளால நாக் பண்ணிருப்பாரு. நம்ம ரிவ்யூ பாயிண்ட் போட்டு கொடுப்போங்க. அதுவும் எங்கள் கில்லு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இனிமேல் நம்ம கில்லை அடித்து நம்ம 3 கில்லு இந்த மேட்ச்சு ரவுண்டில் அடிச்சிருப்போம். லைக் பண்ணுங்க காய்ஸ். அப்படியே சும்மா ஒரு எமோட் போடுவோம். 3ஆம் ரவுண்டு ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3ஆம் ரவுண்டில் வந்து ஃபிஷர் கன்னு நினைக்கிறேன். சரியாக என்ன கன்று எனக்கு தெரியல. தப்பாக சொல்லியிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் இருந்த கன்று கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லாங் ஷாட் கன்று. சரி அப்படியே எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல போய் உட்காருவோம். உட்காந்துட்டு பார்ப்போம். நம்ம டீம்மேட்டாக இருக்கார். நம்ம கூட சப்போர்ட்டாக வர்றாரு. ஸோ நம்மளும் டீம்மேட்டால் பேக்கப் பண்ணி பார்த்து வர்றாரு. டேமேஜ் பண்ணிருப்போம். நாக் பண்ணுறோம். ரிவ்யூ கொடுத்து அந்த இதுக்கு பண்ணிருப்பான். நம்ம ஏறி போயிட்டு நம்ம அடிப்போம். பார்த்தோம். க்ளோவ் போட்டான். சரி க்ளோவை ரெஸ்ட் பண்ணுவோம். பின்னாடி அவங்க டீம் நம்மள அடிக்கிறாரு. சரி க்ளோவை ரெஸ்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணை அடிச்சிடுவான். இன்னொருத்தன் தப்பிச்சு போயிடுவான். அதான் இந்த நாக் பண்ண எப்போன்னு பார்த்தீங்கன்னா கில்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணினோம். கில்லு கன்ஃபார்ம் பண்ணால் அவன் நாக் எஸ்கேப் ஆகிட்டான் தலைவன். நம்மளால் ரிவ்யூ கொடுத்த ரிவ்யூ ஆவார். இப்போ இனிமேட்டு நம்மளுக்கு ஆள் இல்லை. இப்போ இன்னொரு ஆள் தான் இருப்பான். வந்து எகிரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்கானே தெரில. பார்த்தீங்கன்னா உள்ளே வருவான். இங்கே இருக்கானே தேடுவோம். இங்கேயும் இல்லை. இன்னும் திரும்பி வெளில வந்து பார்ப்போம். சரி மேலே ஏறி உட்காந்துட்டு பார்ப்போம். இங்கேயும் இல்லை ஆளை. இங்கே தான் இருக்கான்னு தெரில. இனிமேல் கடைசியாக ஒருத்தங்கன்னா மறைஞ்சிக்கிறான். வழக்கம் போல் இப்படி தான். இப்போ நம்மளும் 3 பேர் மறைஞ்சிருந்து எப்படியா கில் அடிக்கணும் தான் பார்ப்போம். ஜெயிக்கிறவங்க அதுமாதிரி தான் அவங்களும் பார்த்துக்கிறான். இந்த மேட்ச்சு ஜெயிச்சிருப்போம். இப்போ வந்து 3ஆம் ரவுண்ட் முடிச்சு வெற்றிகரமாக. அப்போ 4ஆம் ரவுண்டு
ஜெயிக்குமா தெரியல, பார்ப்போம் எப்படின்னு. இந்த மேட்ச் யூஎம்பி கண்ணி எடுத்துருந்தோம். யூஎம்பி கண்ணி எடுத்துகிட்டு இப்போ கண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடு மேலே ஏறிட்டோம். ஏறிட்டு மேலே மூட்டு மலை ஏறி ஏறி போவோம். பண்ணோம் இந்த உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணோம். சும்மா நம்ம முடிஞ்ச ட்ரை பண்ணி தான் போடுறோம். நம்ம நார்மலாக ட்ரை பண்ணி தான் போகிறோம். இல்லை நான் படிக்கட்டை தான் டேமேஜ் பண்ணோம். அது லோல் போட்டுருவோம். நம்ம கீழே எழுதிட்டு போயிடுது. அந்த எகிரி அந்த ஐட்டு அந்த பொண்ணு நாக்கு பண்ணிருக்கோம். கில்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயம் வந்து கில்லை கன்ஃபார்ம் பண்ணால் தான் வேலையாகும். இன்னும் 3 பேருக்குங்க சரியான டேமேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எஸ்கேஎஸ் வந்து சரியான போட்டு செம்ம டேமேஜ். இவனுக்கு ரெடி டேமேஜ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாக் பண்ண முன்னாடி ஒரு நம்மளை நாக் பண்ணி முடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம். நம்மளால் ஒரு ஆள் இருக்காரு. ஒரு ஆள் எப்படி அடிப்பானோ தெரியல. ஊங்காங் கேரக்டர் வச்சு 2 டே ஒரு ஆள் நாக் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் தான். ஐயோ என்ன பண்ணுங்க தெரியல. தலைவர் முடிஞ்சு பாவம் பண்ண கிரானைட் போட்டார். கிரானைட்டை ஐயோ 7 டேமேஜ் ஏறி ஆகிட்டு சோனியா கேரக்டர் வந்து எடுத்து விட்டுச்சு. சோனியா கேரக்டர் இருந்தாலும் அது பெஸ்ட்டு தான். சோனியா கேரக்டர் இருந்தால் கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும். இந்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிக்காமல் விடாமல் விடைய மாட்டோம். இதுதானே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா பக்கு. நம்ம 3 மேட்ச் ஜெயிச்சிருப்போம். அவங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சுட்டா மீறாது. இந்த வீடியோ முடிச்சது கடைசியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு அது மாறுமாங்க. பக்கில் இருக்குன்னா இப்போ நாங்கள் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 3 ஆப்போசிட் மேட்ச்சை வந்து 3 மேட்ச் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு காட்டுது. என்னன்னே தெரில. கருணாகரங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. யூஎம்பி லாங் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்போம். யூஎம்பி எடுத்துகிட்டு இந்த சைடு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு போயிட்டோன்னே இப்படி உட்காந்து பார்ப்போம். தலைவன் பச்சை கலர் கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்துப்போம்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சரி இந்த வீட்டை நெகிரி இப்படி கவர் ஆகிடும். தலைவன் இந்த கேரட்டை போட்டு வந்துட்டான். பேய் கேரட்டை மாரி போட்டு வந்துட்டார் ஆள். அப்புறம் நம்மளால் நாக் பண்ணி அவனை முடிச்சு விட்டுருவான் தரமா. நம்ம அப்படியே முன்னாடி போய்ட்டு இந்த கேப்பில் வந்து பார்ப்போம். ஏன்னா எனிமி வரணும் திரும்பி சரி நம்ம கடைசி இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எனிமி வரணும் டவுட்டாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போயிருப்போம். நம்ம 1 நம்பர் ஆள் அங்கே போயிருப்பார். கட்சி தான் கடைசியாக வந்துட்டு எனிமி அவனையும் நாக் பண்ணி வைப்போம். சரி நம்ம ஆள் ரிவ்யூ பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பார்த்தா திரும்பி இந்த பொண்ணு வந்துட்டான். அந்த பொண்ணோட ஐடி பிடிச்சி நல்லா நம்மளை அடித்து முடிச்சிருப்பா. நம்ம அதை கிளியர் பண்ணிட்டு இது அப்படியே மெடிக்கை விட்டு போட்டு ஊங்காங் கேரக்டர் தான் இருப்போம். ஸோ நம்ம நாக் பண்ண சார் இங்கே ஒரு கோவில் போட்டு கொஞ்சம் கவரை எடுத்துக்கிட்டுருப்போம். ஸோ நம்ம அப்படியே போயிடுவோம். நம்ம அப்படியே பார்த்துட்டு எப்படி ஆள் ரிவ்யூ ஆகிட்டார். கோவில் போட்டு அவர் மெடிக்கிட்டு சுற்றுறாரு. நம்மளோட ஒரு மெடியை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு ஆள் தான் இருப்பான். அப்படியே போகிறோம். நம்ம டபுள் கில்லு அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச்சில் நம்மளும் 3 கில்லு அடிப்போம். பாருங்கள் தலைவர் வெளில வந்து பார்ப்பாங்க நின்று இருப்பார். அப்படியே ஐட்டு பிடிச்சி எடுத்து வந்துடும். மேட்ச் ஜெயிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும்.